ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது. இப்போ இந்த நிமிஷம் எல்லாருமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாம நிறைய விஜயை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர் கட்சியோட நடவடிக்கைகள் ஒவ்வொன்றத்தையும் எல்லாத்தையுமே எடுத்து மக்கள் கிட்ட என்ன உண்மையோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ அவர் கட்சியை தாண்டி பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ சங்கீதா விஜய் இவங்களோட டிவோர்ஸ் பத்தி நாடே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஒரு சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத ஒரு தனி மனிதனா அவர் சிந்திச்சு செயல்பட்டிருக்கணும். ஆனா அதையும் தாண்டி நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் பண்றத பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு யாரை வச்சு அவரை தப்பா பேசினாங்களோ அவங்களோடவே ஜோடியா போய் இறங்குறாரு. இதுவும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா ஆச்சு. ஏற்கனவே சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சினிமா நடிகர்கள் அப்படின்னா அவங்க ரசிகர்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கணும். ஆனா இப்பெல்லாம் நடிகர்கள் பண்றத பார்த்து நிறைய யங்ஸ்டர் கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிதான் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில பாக்குறப்போ இப்போ விஜய் கட்சி தொடங்கி தமிழ்நாட்டுக்காக நான் நல்லது செய்ய வரேன், எனக்கு பணம் பேரு புகழ் இதெல்லாம் எதுவுமே புதுசு கிடையாது, பெருசு கிடையாது, அதுக்காக நான் வரல, பணம் சம்பாதிக்க நான் வரல, நான் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஓகே, அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் விஜய அரசியல்ல மக்கள் ஏத்துக்கிட்டு உயிரையே கொடுப்பேன்னு எல்லாரும் டைலாகா சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் அதை செஞ்சே காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 41 பேர் ஒரே ஒரு டைமிங்ல மட்டும் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாநாடு, ஒரு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு சில காரணங்களுக்காக இறந்து போனாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த மக்களுக்காக எவ்வளோ நம்மளால நல்லது செய்ய முடியும் அப்படின்னு தானே அவர் யோசிக்கணும். ஆனா திரும்ப திரும்ப அவர் சர்ச்சைகள்லே மாற்றுறது ஏன்? அவரு எல்லாமே தெரிஞ்சுதான் செய்யறாரா, தெரியாம செய்யறாரா அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவரையே நம்பி இருந்த ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. யார் வேணா என்ன வேணா கேள்வி கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அந்த நடிகை அவங்களும் ஒரு பெண்ணுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, நாம ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்காம யார் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சைடுக்கு கெத்து காமிச்சிட்டு இருக்காங்க. மொத்தத்துல எல்லாருமா சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட நாம முட்டாளா இருக்கோன்றதுதான் உண்மை. சோ இன்னைக்கு விஜய் மகளிர் தினம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாரு. அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க, அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதையும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது காலையிலே டைரக்டர் அமீர் சொல்லியிருந்தாரு, மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க என்ன மகளிர் தினம் கொண்டாட போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலே சரியான ஒரு விஷயம்தான். இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அவர் மகளிருக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சா மகளிர் தினத்துக்கு முன்னாடிதான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு எப்ப செஞ்சாலுமே பெண்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க நல்லது அப்படின்றது இருக்கு. அது நீங்க எப்ப செஞ்சாலுமே ஓகே தானே. சோ மகளிர் தினம்னா அப்பதான் செய்யணுமா என்ன, அப்ப செஞ்சா மட்டும்தான் அதெல்லாம் ஏத்துப்பாங்களா? அப்படி கிடையாது. உங்களுக்கு செய்யணுங்கிற அந்த மனசு இருந்ததுன்னா அது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி நடத்தணும். உங்க வீட்டு பெண்களை நீங்க மதிக்கல, ஆனா நாட்டு பெண்களை எப்படி மதிப்பீங்கன்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் அந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த டிவி, எந்த சோசியல் மீடியா, எந்த நியூஸ் பேப்பரை திறந்தாலும் உங்களை பத்தின நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. நீங்க இப்போ இந்தியாலே டாக் ஆஃப் த டோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ டாக் ஆஃப் த டோனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, எப்படி இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம். பல நாட்கள்ல பல பேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க, ஆனா இப்ப அவங்களே உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. அதுக்கு காரணம் நீங்க கொடுத்த இடம், நீங்க பண்ண வேலை தான். ஒரு பிரச்சனை, அதாவது வீட்டு பிரச்சனையை வீட்டுக்குள்ள முடிக்கணும், நாட்டு பிரச்சனையை நாட்டுக்குள்ள முடிக்கணும், இப்படிதான் ஒவ்வொரு தலைவனும் யோசிப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க வீட்டு பிரச்சனை நாட்டுக்கே வந்துருச்சு, அதாவது உங்க வீட்டு பிரச்சனை நாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்றதை விட ரோட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி சுமூகமா முடிக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்திருக்கணும். இன்னொரு
பக்கம் திடீர்னு இன்னைக்கு வந்து சங்கீதா அவர்கள் இன்னொரு மனு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லண்டன் சிட்டிசன் தான் இருக்கு. சோ அதுக்கான ஐடி ப்ரூஃப் தான் என்கிட்ட இருக்கே தவிர இந்தியால எனக்கு எதுவுமே கிடையாது, தமிழ்நாட்டுல எதுவும் கிடையாது, என்னால எங்கேயும் வெளியில வந்து தங்க முடியாது. சோ அவரோட ஈசிஆர் வீட்டுல எனக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மனுவுல குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். இவர் ஒரு நல்ல மனிதர், மாமனிதர், எங்கள் அண்ணா அப்படியெல்லாம் சொல்லி எல்லாருமே மக்கள் அவரை கொண்டாடுறாங்க. அவர் கூட இவ்வளோ வருஷம் கட்டி மனைவியா வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்க அவருக்கு எப்படி மனசு வருது? ஒரு சின்ன தங்க இடம் கேட்கிறாங்க, அதை கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு வரல. அதிலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயுடைய கட்சிக்காரர்கள் என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனைவி இப்படி எல்லாம் சொல்றது யாருக்கு அசிங்கம், யாருக்கு கேவலம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா கணவன் மனைவி பிரச்சனை வந்துட்டாலே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தான். அதையும் நாம வந்து பெருசா எடுத்துக்கல. சோ மக்களும் அதை பெருசா எடுத்துக்கல. இன்னமும் ஒரு சிலர்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு மகளிர் தின கொண்டாட்டத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய அறிக்கைகள் கொடுத்தீங்க. மகளிருக்கு நான் இதை கொடுக்குறேன், இவ்வளோ தரேன், அவ்வளோ தரேன் அப்படின்லாம் சொன்னீங்க. அதாவது உங்களோட மனைவி கதறாங்க, எனக்கு தங்க இடம் வேணும், எனக்கு இவ்வளோ ஜீவனாம்சம் வேணும், குழந்தைங்களுக்கும் சேர்த்து வேணும், உங்களோட அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்றத அவங்க வந்துட்டு ஒரு மனுவா எழுதி கொடுத்திருக்காங்க. அதுவும் பெரிய சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு. அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய உங்க மனைவியை கதற விட்டுட்டு வெளியில இருக்கிற பெண்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் கொடுக்குற, 2000 ரூபாய் கொடுக்குற அப்படின்னு சொல்றீங்க. அங்க அவங்க கோடிக்கணக்கில் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளா இல்ல முட்டாளா எல்லாரும் மாத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இங்க போய்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு மாற்றம் தேவையா அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்களும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. சோ நீங்க நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க பெண்களுக்காக. எல்லா தலைவர்களும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், மேடை போட்டு மைக்க வச்சு பெண்களுக்கு வந்து நான் இதை செய்யறேன், பெண்கள் நாட்டின் கண்கள், மங்கைகள்லாம் என்னோட தங்கைகள், அப்படி இப்படின்னு நிறைய பொன்மொழிகள்லாம் அடுக்கிக்கிட்டே போவீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஓகே தான். ஆனா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? அதாவது வெளியில எனக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்து நீங்க ஹர்ட் ஆகுறீங்க, அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க ஹர்ட் ஆகுறத பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. சோ எங்கேயோ இருக்கக்கூடிய சில பல பெண்கள் வந்து ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்றதுக்காக நீங்க உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. உங்க கூட இத்தனை வருஷம் உங்களோட மனைவியா உங்களோட ஒரு சரிபாதியா வாழ்ந்த அந்த பெண் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காங்க நீங்க பண்ண ஒரு விஷயத்தாலையும். சோ இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது எல்லாமே உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள இருந்தது. இப்போ ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போனீங்க தெரியுமா, அந்த விஷயம் எல்லாருமே பேசினாங்க. சோ மத்த எல்லாருக்குமே அதை பாக்குறப்போ ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அதாவது உங்களை ரொம்ப நம்பினவங்களுக்கு அது டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அதே உங்களோட மனைவியோட வலியும் வேதனையும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? அதுக்கு என்ன சொல்லிருக்கீங்க? அவ்வளோ ஒர்த் இல்ல, அதை பத்திலாம் நீங்க பேசாதீங்க, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பெண்ணோட கண்ணீர் உங்களுக்கு அவ்வளோ ஒர்த் இல்லாம போகுதா? இதை கேட்கறதுக்கு பல பெண்களுக்கு முடியல. அங்க உட்கார்ந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ஏற்கனவே சங்கீதாவுக்காக மாதர் சங்கத்துல இருந்து குரல் கொடுத்திருந்தாங்க. நீங்க பண்ண எல்லா விஷயத்தையும் நாங்க வந்து விட்டுடுறோம்ப்பா, சரி எப்படியோ அரசியல், வீடு, உங்களோட பர்சனல் என்னவா இருந்துட்டு போங்க. ஏன்னா நீங்க சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப தப்பு. அவ்வளோ ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பெண்ணோட கண்ணீர் உங்களுக்கு அவ்வளோ ஒர்த் இல்ல. இது வந்து அந்த பெண்ணோட ஒரு கண்ணீருக்கு மட்டும் நான் பதில் சொல்லல, நான் அதுக்காக மட்டும் இவ்வளவு தூரம் பேசல. இதே பிரச்சனையில இன்னைக்கு பல பெண்கள் இருக்காங்க. அப்போ அவங்களோட கண்ணீரெல்லாம் உங்களுக்கு ஒர்த் இல்லையா? இந்த பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்படியெல்லாம் நீங்க வந்து ஒரு பக்கம் உங்களோட வீட்டு பெண்ணை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் நாட்டு பெண்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. இததான் நிறைய பேர் கேட்கிறாங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உங்களால பாத்துக்க முடியல, உங்க வீட்டு பிரச்சனையை உங்களால சமாளிக்க முடியல, இப்படி ரோட்டுக்கு வந்துருச்சு, நாட்டு பிரச்சனையை நீங்க எப்படிங்க சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா நீங்க யாருக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்றது இல்ல, எந்த ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்கறது இல்ல, எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கறது இல்ல. இதுக்கு பதிலா உங்களோட தொண்டர்கள், உங்களோட கட்சிக்காரர்கள் இப்ப பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ விஜய் சொன்ன வர்த் இல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை சரியா தப்பா? ஏன்னா அவர் வந்து அவங்களோட
அவங்களோட பர்சனல் பிரச்சனையை மீன் பண்ணி தான் சொல்றாருன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். உடனே இதையும் திருச்சி பேசாதீங்க, அவர் இதை சொல்லல அதை சொல்லல அப்படின்னு சொல்லி. அவர் இதை தான் சொல்லியிருக்காரு, 100% இது உண்மை அப்படிங்கிறது அங்க இருந்த அத்தனை பேருக்குமே தெரியும். அதையும் ஒரு சிலர் கைத்தட்டி என்ஜாய் பண்றீங்க. நீங்களும் ஒரு பெண்ணு தானே, அங்க அழுதுட்டு இருக்கவங்களும் ஒரு பெண் தானே. உங்களோட கணவர் இப்படி பண்ணா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? நீங்க இந்த மாதிரி அவர் மேல ஆக்ஷன் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா அப்படின்றத எல்லாத்தையும் மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய அரசியல் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.